இறையரசை பறைசாற்றியதில் பவுலுக்கு நிகராக எவரும் இல்லை. இறையரசை பறைசாற்றியதில் பவுலுக்கு நிகராக எவரும் இல்லை. இப்படி சொல்வதால் எந்த தவறும் இல்லை. அவர் தர்க்கத்தில் கிரேக்கர்களையும் வென்றார். அவர் தாமஸ்கஸ் செல்லும் வழியில் சொர்க்கத்தை கண்டார். அவர் தர்க்கத்தில் கிரேக்கர்களையும் வென்றார். அவர் தாமஸ்கஸ் சொல்லும் வழியில் சொர்க்கத்தை கண்டார். அவர் கிறிஸ்தவர்களை கொல்ல தாமஸ்கஸ் செல்லும் வழியில், சவுலே, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்றது இயேசுவின் குரல் ஒலி. அவர் கிறிஸ்தவர்களை கொல்ல தாமஸ்கஸ் செல்லும் வழியில், சவுலே, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்றது இயேசுவின் குரல் ஒலி. சவுலை சூழ்ந்து கொண்டது நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் ஒளி. சவுலை பவுலாக்கத்தான் இயேசு சவுலை தடுத்தார். மறைபரப்பும் பெரும் பணியை இயேசு சவுலுக்கு கொடுத்தார். சவுலை பவுலாக்கத்தான் இயேசு சவுலை தடுத்தார். மறைபரப்பும் பெரும்பணியை இயேசு சவுலுக்கும் கொடுத்தார். பவுல் சோதனைகளை கடந்து போதனையில் சாதனை புரிந்தார். பேதுருவும் பவுல் தமக்கு ஆதரவாய் இருப்பதை அறிந்தார். இருவரும் இறையரச நிலைநாட்ட வென்றார் உலகை. ஆனாலும் இருவரையும் சும்மா விடவில்லை அலகை. இவர்கள் இருவரையும் கொல்ல நீரோ வடிவில் நின்றது. நீரோ வடிவில் நின்ற அலகைதான் இவர்கள் இருவரையும் கொன்றது. ரோமையை வென்றது இயேசுவின் சிலுவை. இவர்கள் இருவரையும் கொன்றவன் அங்கிருந்து சென்றது அலகை. கான்ஸ்டாண்டின் மன்னரும் வந்தார். நோதரவு பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவும் தந்தார். புனித கெலனா கான்ஸ்டாண்டின் மன்னனின் அன்னை. அந்த புனிதையும் கிறிஸ்தவத்துக்கே தந்தார் தன்னை. கெலனா புனித கான்ஸ்டாண்டின் மன்னனின் அன்னை. அந்த புனிதையும் கிறிஸ்துவுக்கே தந்தார் தன்னை. ரோமையில் கிபி 65 நடந்தது நீரோ மன்னனின் ஆட்சி. அந்த பித்து பிடித்தவன் ஆட்சியில் இரத்த ஆறு ஓடியதற்கு கொலோசியமும் ஒரு சாட்சி. ரோமையை ஆள 4ஆம் நூற்றாண்டில்தான் கான்ஸ்டாண்டின் மன்னர் வந்தார். கருணையுள்ள அம்மன்னர் கிறிஸ்தவருக்கு பெருமையை தேடித் தந்தார். ரோமையை ஆள 4ஆம் நூற்றாண்டில்தான் கான்ஸ்டாண்டின் மன்னர் வந்தார். கருணையுள்ள அம்மன்னர் கிறிஸ்தவத்திற்கு பெருமையை தேடித் தந்தார். ரோமையில் இன்று பேதுருவும் பவுலுந்தான் கீரோ. ரோமையை வெறும் சீரோவாகிப் போனார் நீரோ. கிரேக்க கட்டிடக்கலையும் ரோம கட்டிடக்கலையும் வியக்க வைக்கிறது நம்மை. கிறிஸ்தவம் இவ்விரு நாட்டு தெய்வங்களையும் ஓடவிட்டது உண்மை. கான்ஸ்டாண்டின் மன்னருக்கு திருச்சிலுவையால் கிடைத்தது வெற்றி. அதனால் அம்மன்னருக்கு வந்தது கிறிஸ்தவத்தின் மீது பக்தி. கிறிஸ்தவம் வென்றது உலகை. கிறிஸ்துவிடம் தோற்றது அலகை.